சென்னை மழை பெஞ்சு ஓஞ்ச ஒரு நள்ளிரவு நேரம். யாருமே இல்லாத ஒரு அமைதியான அபார்ட்மெண்ட் காரிடார். ஈரங்காத்து வீசுற அந்த இருட்டுல தனிமையோட நிசப்தத்தை கிழிச்சுக்கிட்டு ஒரு மர்மமான கையெழுத்துல எழுதப்பட்ட குறிப்பு ஒன்று வாசல்ல கிடக்கு. உன் சிரிப்புக்காக தினமும் காத்திருக்கிறேன். கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா ஒரு ரொமான்டிக் லைன் மாதிரி தோணலாம். ஆனா அந்த ஒரு வரிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற இருள் கண்டிப்பா உங்களை உறைய வைக்க போகுது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க வீட்டு வாசல்ல டெய்லி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் வந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஆனா அந்த சின்ன ரொமான்டிக் பரிசு போக போக ஒரு கொடூரமான குற்றச்சாட்டாவும் ஒரு உண்மையான கொலையோட தடையாவும் மாறினா நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குல்ல? சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கதைகளை கேட்க வீடியோவை லைக் பண்ணிட்டு நமது ஸ்டோரி வேர்ஷ் நிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம பார்க்க போறது அப்படியே ஒரு சினிமா த்ரில்லர் படத்துல வர்ற மாதிரி நிழல்களும் ரகசியங்களும் நிறைஞ்ச ஒரு மர்மமான உண்மை சம்பவத்தை தான். இதுதான் அந்த சிவப்பு ரோஜா சதி. விடை தெரியாத சில இருண்ட ரகசியங்களுக்குள்ள நாம எப்போ டிராவல் பண்ண போறோம். 26 வயசான ஐடி ஊழியர் நித்யாவோட ரொம்ப சாதாரணமான வாழ்க்கைய சுக்குநூறா உடைச்சது ஒரு நள்ளிரவு பார்சல். பெயரில்ல, விலாசமில்ல, ஒரு சிவப்பு ரோஜா அவங்க வீட்டு வாசல்ல அனாதியா கிடக்கு. முத நாள் ஒரு ரோஜா, சரி யாரோ பிராங்க் பண்றாங்கன்னு விட்டுட்டாங்க. 2ஆம் நாளும் அதே மாதிரி ஒரு ரோஜா. இப்போ லேசா பயம் வர ஆரம்பிக்குது. ஆனா 3ஆம் நாள் அந்த ரோஜாவோட சேர்ந்து ஒரு பழைய புகைப்படம் இருந்துச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி தான் வீட்ல இருந்து தொலைஞ்சு போன அவளோட குழந்தை பருவ புகைப்படம். அதை பார்த்ததும் நித்யாவுக்கு ஏற்பட்ட அந்த மரண பயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா சாதாரண ஸ்டாக்கர் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட நித்யா தன்னோட அபார்ட்மெண்ட் சிசிடிவி கேமராவில் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துல வர மாதிரி 2 அறையில உட்காந்து ஒவ்வொரு ஃப்ரேமா தேடுறாங்க. அப்போ திரையில பதிவான ஒரு காட்சி அவங்கள அப்படியே நடுங்க வச்சிருச்சு. டைம் கரெக்டா அதிகாலை 2:13. கருப்பு கலர் ஹுடி போட்ட ஒரு உருவம் மெதுவா நடந்து வந்து அந்த ரோஜாவை வைக்குது. அவன் யாருன்னு பார்க்க கேமரா அவனோட முகத்தை நெருங்குற அந்த கரெக்டான செகண்ட்ல ஸ்கிரீன்ல ஒரு பெரிய கிளிட்ச், தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு ஸ்கிரீன் பிளாங்க் ஆயிடுச்சு. சில செகண்ட்ஸ் கழிச்சு மறுபடியும் வெளிச்சம் வந்தப்போ அவங்க இல்ல. அந்த மர்ம நபர் யாருன்னே தெரியல. ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல வந்த குறிப்புகள்ல நித்யாவை பத்தின ரொம்ப பர்சனலான பல ரகசியங்கள் இருந்துச்சு. 8 வயசுல அவ மழையில தொலைஞ்சு போய் அழுதது, ஸ்கூல் ஆனுவல் டே அன்னைக்கு ஸ்டேஜ்க்கு பின்னாடி பயந்து நின்னதுன்னு அவங்க ஃபேமிலிக்கு மட்டுமே தெரிஞ்ச மிக ஆழமான யாருக்கும் சொல்லாத நினைவுகளை அவன் எழுதியிருந்தான். இதை படிக்கும்போது யாருக்கா இருந்தாலும் கைகள் நடுங்கத்தான் செய்யும், கரெக்டா? இந்த இடத்துல தான் ஃப்ரீலான்ஸ் கிரைம் ஜேர்னலிஸ்ட் ஆதவ் உள்ள வர்றான். நித்யாவோட ஃப்ரெண்டான இவன் நேர களத்துல இறங்கி நியான் விளக்குகள் ஒளிரும் சென்னையின் இருண்ட வீதிகள்ல அந்த ரோஜாக்கள் வாங்கப்பட்ட பூக்கடையை தேடி போறான். அப்படி ஒரு சினிமேட்டிக் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கடைக்காரர் சொன்ன தகவல் இன்னும் குழப்பமா இருந்துச்சு. பூ வாங்குற நபர் முகத்தை தொப்பியால மறைச்சிருப்பான், கேஷ் மட்டும்தான் கொடுப்பான். ஆனா பேசும்போது டேபிள் மேல ஒரு தனித்துவமான பொருளை வச்சுட்டே பேசுவான் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன பொருள் தெரியுமா? ஒரு விண்டேஜ் லைட்டர். அந்த மர்ம நபர் யூஸ் பண்ண அந்த லைட்டரும் நித்யாவோட இறந்து போன அப்பா யூஸ் பண்ண அதே வெள்ளி லைட்டரும் ஒண்ணுதான். இப்போ புரிஞ்சுதா? இது வரைக்கும் ஏதோ ஒரு சைக்கோ ஃபாலோ பண்றான்னு நினைச்சிட்டு இருந்த கேஸ் இப்போ நித்யாவோட இறந்த அப்பாவோட சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய சதியா உருமாறிடுச்சு. ஒரு நாள் நைட் நித்யா வீட்டுக்கு வரும்போது அவங்க அபார்ட்மெண்ட் கதவு லேசா திறந்திருக்கு. உள்ளே ஒரே இருட்டு. ஹார்ட் பீட் எகிற மெதுவா உள்ள போறாங்க. டைனிங் டேபிள் மேல ஒரு பழைய கேசட் டேப் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அந்த டேப் ரெக்கார்டர் மேல ஒரே ஒரு வரி கையால எழுதப்பட்டிருக்கு. உண்மையை கேட்க தயாரா? இருத்துல அந்த டேப் ரெக்கார்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி அந்த ஒரு வரி அவளை முறைச்சு பாக்குது. நடுங்குற கைகளோட நித்யா அந்த டேப்பை பிளே பண்றா. டேப்ல முதல்ல சிக்னல் இல்லாத ஒரு இரைச்சல், அப்புறம் ஒரு ஆம்பளை குரல் கேக்குது. அதுல 3 பகீருண்மைகள் சொல்லப்படுது. 1, அவங்க அப்பாவோட மரணம் விபத்து கிடையாது. 2, ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஊழலை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணதால அவர் கொலை செய்யப்பட்டார். 3, அந்த கொலையை மறைச்சதுல அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கும் சம்பந்தம் இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையோட ரகசியம் இப்போ அப்படியே உடைஞ்சு செதறுது. இப்போ சம்பவங்கள் ரொம்ப வேகமா மாற ஆரம்பிக்குது. விசாரிச்சுட்டு இருந்த ஆதவ் திடீர்னு காணாம போயிட்டான். போன் ஸ்விட்ச் ஆஃப், எந்த ட்ரேஸும் இல்ல. ஆபத்து இப்போ நித்யாவோட கழுத்தை நெருங்கிடுச்சு. அன்னைக்கு நைட் மறுபடியும் ஒரு ரோஜா வருது. ஆனா இந்த தடவை அது ரத்த கரை படிஞ்ச ஒரு ரோஜா. அதுல உண்மைக்கு கிட்ட போகாதன்னு ஒரு வார்னிங். இப்போ 2 விஷயங்கள் ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு.
யாரோ ஒருத்தர் நித்யாவை ரகசியமா பாதுகாக்கறாங்க, ஆனா வேற யாரோ ஒருத்தர் அவளை கொல்ல துடிக்கிறாங்க. கடைசியா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பாழடைஞ்ச ஃபேக்டரிக்கு நித்யாவை வர வைக்கப்படுறா. அங்கதான் அந்த எமோஷனலான மிகப்பெரிய உண்மை வெளியே வருது. இத்தனை நாள் அவளை நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணி காப்பாத்தின அந்த கருப்பு ஹூடி நபர் வேற யாரும் இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா நினைக்கப்பட்ட அவளோட சொந்த அண்ணன் தான். அப்பாவோட கொலையாளிகளை தேடி கண்டுபிடிக்க அவன் இத்தனை வருஷமா இருட்டிலேயே வாழ்ந்திருக்கான். ஆனா அவங்க இதெல்லாம் பேசிட்டு இருந்த அந்த செகண்ட்லயே அந்த மொத்த ஃபேக்டரியோட லைட்ஸும் ஆஃப் ஆகுது. இருட்டு, திடீர்னு ஒரு துப்பாக்கி சத்தம், அதை தொடர்ந்து ஒரு அலறல், அதுக்கப்புறம் மூச்சு முற்ற அளவுக்கு ஒரு முழுமையான அமைதி. இது நிஜமாவே ஒரு சினிமா கிளைமேக்ஸை விட பயங்கரமான நிமிடங்கள்னு தான் சொல்லணும். இன்ஃபர்மேஷன் கிடைச்சு போலீஸ் அந்த ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்சப்போ அவங்களுக்கு அங்க கிடைச்சது வெறும் 2 உடல்கள் மட்டும்தான். அது யாருடைய உடல்கள் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஒரு புதிராவே போயிடுச்சு. ஆனா அந்த இருட்டுல வீசுற காத்துல ஒரு ஒற்றை சிவப்பு ரோஜா மட்டும் தரையில உருண்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு பல வருஷங்கள் ஓடிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ் சால்வ் பண்ண முடியாத ஒரு மர்மமாவே போலீஸ் ஃபைல்ஸ்ல தூங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை நான் சொல்றப்போ கண்டிப்பா உங்களுக்கு சிலிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நித்யாவோட பிறந்தநாள் நைட்ல அவங்க அபார்ட்மெண்ட் கதவுக்கு முன்னாடி ஒரு சிவப்பு ரோஜா மர்மமான முறையில வைக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. சில உண்மைகள் என்னைக்கும் புதைக்கப்படுறதே இல்ல. சில நிழல்கள் நம்ம செத்த பிறகு கூட நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். இப்போ நீங்களே சொல்லுங்க, அந்த ரோஜாக்களை இப்போ வைக்கிறது யாரு? தப்பி பிழைச்ச அவளோட அண்ணனா இல்ல அந்த கொலையாளியா? உண்மையை தேடி போகும்போது அந்த இருள் உங்களையும் முழுங்க காத்திருக்கு அப்படிங்கறத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு நமது ஸ்டோரி வர்ஷ் நிலா